Once again, welcome back to the max class. I told you in the last class itself, today we are going to start a new unit. Okay. Today we are going to start a new unit called complex numbers and quadratic equations. Complex numbers and quadratic equations. This is the topic we are going to discuss today. Right? So, இது வந்து நான் mostly specifically நான் வந்து ஜேஇ மெயினுக்காக மிகவும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்லி சில ப்ராப்ளம்ஸ் நான் போட போறேன். Some of the students has requested me that most of the problems உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத you can do it அப்படின்னீங்க. நீங்க அதர் ப்ராப்ளம்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அகடமிக் சைடும் நான் கவர் பண்ணேன். அதனால 50% ஆஃப் யுவர் டாபிக்கை நான் கவர் பண்றேன். கான்செப்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கான்செப்ட், அடிஷ்னல் கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டிப்ஸ். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே போல போர்டு எக்ஸாம்க்கு, அதாவது 2 பேருக்கும் இவங்க +2க்கு ஸ்டேட் போர்டு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா உண்டு, ஷியோர் இல்லையா? டெஃபினெட்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கூட கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மார்க்ஸ், மினிமம் 12 மார்க்ஸ் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி நான் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சொல்லணும், அதே போல ஒரு ஈஸியான டாபிக் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இப்ப ஜேஇ மெயினை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்கலாம். ஒன் இஸ் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், another ஒன் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதை ரெண்டுத்தையும் தொடர்பு கொண்டு தான் இங்க சொல்லிட்டேன். Are you all listening, please? I want everybody to reply me. Yes, sir. Yes, sir. Thank you very much. Yes, Please, today I am going to teach you the concepts which is involved in complex numbers. I want everybody to listen carefully. So இன்னைக்கு நடத்துறதை you must have a thorough knowledge in that. So if you have any doubts, please kindly clarify with me today itself. நீ அதை கொண்டு போகாதீங்க. Don't take it tomorrow or next class ன்றதை ஷிஃப்ட் பண்ணாத. Today itself you ask the doubt. So today most of the concepts, today I am just teach you about the concept boosters. Very important things, which is what is complex number, where it is very useful. அப்படின்னு சொல்லி நான் நிறைய பார்க்க போறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன, அது என்னென்னலாம் இருக்குது, வாட் ஆல் த திங்ஸ் இன்வால்வ் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இப்படிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்? அதுக்கு நீங்க பிஃபோர் திஸ் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிருப்பீங்க, ரியல் நம்பர்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. ஐ ஹோப் எவ்ரிபடி நோஸ் தட் ரியல் நம்பர்ஸ் தான், தட் இஸ் நத்திங் பட் ஆல் த நம்பர்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ், minus infinity to infinity, which involves all the numbers. பாருங்க, ரியல் நம்பர்ஸ்ல தான் எல்லாமே இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், even numbers, odd numbers, integers, right? Rational numbers, irrational numbers, all the numbers which occurs in the real numbers. அப்போ real numbers பத்தி நிறைய படிச்சிட்டோம். அப்போ real numbers இல்லாத சில நம்பர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுடைய discriminant, nature of roots அப்படின்னு சொல்வீங்க. அதாவது we have the equation, suppose we have ax square plus bx plus c equal to 0, then we can call it as a del as a discriminant. Your del value, you can write this as b square minus 4ac. இல்லையா? அப்ப இந்த del equals to b square minus 4ac ன்னு சொல்லும் பொழுது இதுல 3 டெஸ்ட் கண்டிஷன் கொடுப்பீங்க. del greater than 0, del equals to 0, del less than 0. Now just I'm recalling from the 11th standard or 10th standard. What is the condition del greater than 0? Anyone? Real and unequal. Very good. Real and equal. Real and unequal. So that is a condition. Here we can say this is real and equal. Next is the less than 0. Imaginary. அதை பத்தி தாமா இந்த கிளாஸ்ல நீங்க படிக்க போறோம். அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த இமேஜினரி ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் இன்னைக்கு டுடே we are going to discuss. ஒருவேளை உங்க ஸ்கூல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க, சந்தோஷம், வெரி ஹாப்பி. பட் நம்ம வந்து வேற ஒரு பார்வையில பார்க்க போறோம். we are going to just revise this in another angle. சரிங்களா?
I am not only focusing for your board examination. I know that board examination is very important. But even though நீங்க கொஸ்டின்ஸை வந்து ட்விஸ்ட் அனலைஸ் பண்ணி படிக்கணும். எத்தனை பேர் ஜூன் 2023 உடைய கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணீங்க? இப்போ வந்துச்சு பப்ளிக் விட்டுரு, மார்ச் விட்டுருங்க, சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன். எத்தனை பேர் அந்த ஜூன் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க? யாரா பாத்தீங்களா? நோ. இதெல்லாம் டீச்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இங்க உங்களுடைய மென்டார்ஸ் நாங்களாம் போய் சொல்லணும், ட்ரைனிஸ்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் பார்ட்ஸை பத்தி கவலையே கிடையாது. ரியல் நம்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டீங்க. இந்த லாஸ்ட் செஷன் சொன்ன இல்லையா, இமேஜினரின்றது, அந்த இமேஜினரி பார்ட்ஸை பத்தி போடுவோம். இப்போ எனி ஸ்டூடெண்ட் கேன் சால்வ் த ப்ராப்ளம் யூசிங் ரியல் நம்பர்ஸ். இப்போ இந்த இமேஜினரின்னு ஒண்ணு வருது இல்லையா, அந்த இமேஜினரி வேல்யூஸ் கொண்டதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதனாலதான் இது வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சேஞ்ச் பண்றது, இட் வேரிஸ் தி டிஸ்டன்ஸ். இமேஜினரி வேல்யூஸ் தான் கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஷிப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேடார் மூலியமா, ரேடார் அண்ட் ஏரோப்ளைன் டிராபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. சிக்னல் டிராபிகேஷன், இந்த டிராபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றது இமேஜினரி வேல்யூஸை கால்குலேட் பண்றது. அந்த இமேஜினரி வேல்யூஸ் தான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ ஒரு Z அப்படின்ற ஒரு நம்பரை எடுத்து அதுல A+IB என்ற ஃபார்மட்ல இருந்தா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ரியல் நம்பர்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க, ரேஷனல் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க, இரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, பிரைம் நம்பர்ஸ் இல்லையா, காம்போசிட் நம்பர்ஸ், என்னென்னமோ நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. டுடே யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா இதுல வந்து இமேஜினரி வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இமேஜினரி வேல்யூஸ் இருந்தா தான் அதுக்கு பேர், இந்த ஐன்னு ஒண்ணு போடுறீங்களா சார், அதுதான் இமேஜினரின்னு சொல்றீங்க. இஃப் இமேஜினரி வேல்யூ இருந்தாதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரா? கிடையாது. அதுக்குதான் ஒரு இது இருக்குது, என்ன தெரியுமா? all the real numbers are complex numbers, but all the complex numbers Cn are not real numbers. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்லிட்டேன் Z equals to A+IB தான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்மட். Z is equals to A+IB. அதனுடைய நோட்டேஷன் வந்து என்ன தெரியுமா? C, கேபிட்டல் C. எப்படி ரியல் நம்பருக்கு ஆர்ன்னு சொல்றோம், கேபிட்டல் ஆர். அதே போல இங்க கேபிட்டல் C is called the notation for complex numbers. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் should be in the form of Z equals to A+IB. இதுல A என்றது கால்டு ரியல் பார்ட், B என்றது கால்டு இமேஜினரி பார்ட். இந்த I இருக்கு இல்லையா, I, இந்த I உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா we can call it as iota. We can call it as iota. அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் I இருக்கு, நான் சொல்றேன். இப்போ இந்த I இமேஜினரின்றத குறிக்கிறதுக்கு பேரு அயோட்டான்னு பேரு. ஏன் அதை ஐன்னு குறிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியுமா வேல்யூ சொல்றோம்? சப்போஸ் we have square root of -64 plus 64 and you can write simply plus or minus 8. But if it is -64, you can put plus or minus 8 square root of -1. அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -i தான் என்ன சொல்லுவோம்? plus or minus 8i. Always remember that square root of -1 is nothing but I. Square root of -1 is nothing but I. அப்போ அதுதான் இந்த அயோட்டா உடைய வேல்யூ, ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த del less than 1, அந்த ரூட்டுக்குள்ள டெல் வந்து மைனஸ்ல இருக்கும். மைனஸ்ல இருந்தா that values are called imaginary values. That roots are called as imaginary roots. அந்த imaginary roots இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்ப இது வரைக்கும் நான் இமேஜினரியை பத்தியே படிக்கல. இந்த இமேஜினரின்றது நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். என்ஜினியர்ஸ் யூஸ் பண்றாங்க, டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, சயின்டிஸ்ட், ஈவன் இந்த ஆட்டோமொபைல் டிசைனர் இருக்காங்களா, வெஹிக்கிள் டிசைன், கார் இப்படி பண்ணணும், இல்ல ஒரு பிக்கப் வண்டினா இப்படி பண்ணணும், ஒரு கேரவன் மாதிரி செய்யணும். இந்த டிசைனிங்ல வந்து ஆர்டிபிஷியல், அதாவது இமேஜினரி பார்ட்ஸ் வரும், இமேஜினரி வேல்யூஸ், அதை கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு பயன்படுது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிராபிகேஷன் சிக்னல்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்றோம். பெரிய பெரிய ஷிப்ஸுக்கு சிக்னல்ஸ் காட்டுறது, அப்புறம் ஏரோப்ளைன்ஸ் டிராபிகேஷனை கிளியர் பண்றது, இதுக்கெல்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பயன்படுத்துறோம். அப்போ பொதுவா
general complex number should be in the form of z is equals to a plus ib. Here a is called the real part and b is called the imaginary part. Now we are going to see the properties of the iota. I told you already I equals to square root of -1. Then I square is equals to square root of -1 square பண்ணும்போது simply we'll get another I square is equals to what you will get. What is the value? -1. I -1. cube. I cube எப்படி சொல்லலாம்? I square I I. minus I. I square is equals to -1. Therefore, we'll get minus I. minus I I power 4. I square equal to 1, the sir. whole square. 1. Very good. இந்த 3-4 வேல்யூ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா அயோட்டாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை கம்ப்ளீட்டா போட்டுடலாம். So from this we can declare that if I power n is equals to 1 அப்படின்னு சொன்னா n is the multiple of 4. n is the multiple of 4. n is the multiple of 4. So நான் ஒரே ஒரு அதாவது நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட போல முக்கியமானது தான் போட போறேன். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் தனியா கொடுத்துருக்கேன். அயோட்டாக்கே தனி எக்ஸசைஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா இட் கம்ஸ் அந்த அயோட்டா. உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஐ எம் கோயிங் டு டூ ஒன்லி ஒன் ப்ராப்ளம். பாருங்க அயோட்டால ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் போட போறேன். ஃபர்ஸ்ட் we are discussing the iota problem. So please யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்றீங்கம்மா. Kindly please mute it. Please யாரும் ஐடென்டிஃபை பண்ணீங்க டக்குன்னு உடனே மியூட் பண்ணிடுங்க. Okay, now I am going to solve the problem. பாருங்க I summation, find the value of summation I is equals to 1 to 10. 1 to 10 I power n plus 50. I power n plus 50. I want everybody to ஒரே ஒரு sum தான் போடும் அயோட்டால. Then we are going to see the properties of complex numbers. நிறைய இருக்கு டைப்ஸ் ப்ராப்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லயே. இப்ப ஜஸ்ட் இப்பதான் ஃபண்டமெண்டல் ஏக்கு இப்பதான் வந்திருக்கும். எப்படி இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஏனா ஏ ஃபார் ஆப்பிள். அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா z is equals to a plus ib. a என்றது ரியல் பார்ட், b என்றது இமேஜினரி பார்ட். So which means that a complex number should have a real and imaginary. பாருங்க I am asking that z is சொல்லுப்பா. Sir, summation n is equal to 1 to 10, sir. Sorry, summation n is equals to 1 to 10. Thank you. So now z is equals to 3. Is it a complex number or not? Is it complex number? Complex number. Yes, sir, complex. Yes. You can write this as 0 pi. அதுக்கு தான் சொன்னேன். All the real numbers are complex numbers. Sir, answer But all 1 the minus complex I. number. Answer 1 Answer minus I. 1 Very minus good. I. Very good. Very good. Very good. So what is கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறலாம், right? So summation n is equals to 1 means I power n plus 1 51, I power 52 and so on. Lastly n க்கு பதிலா 10 போட்டா we'll get I power 60. Is it right? So now we'll get I power 51. நான் சொல்ல multiple of 4 and the value is 1. Nearest multiple of 4 is 48. I can write this as I power 48 into I power 3 plus I power 52 is divisible by 4. Therefore the value is 1. At I power 51, I can write this as I power 53. Yeah? I power 52 into I. Next one, I can write this as I power 52 into I square. Similarly, it will go on up to last I power 59 plus I power 60. இப்ப பாருங்க இந்த I power 3 உடைய வேல்யூ இப்பதான் சொன்னேன். என்னது? What is the value of I power 3? Minus I. Minus I. I power 48 is 1. அப்போ minus I plus 1 I power 52 இல்லையா? Which is equals to I power Plus 52 is 1 plus I. Then we have I square is minus 1 minus 1. இப்ப அடுத்த 4 terms இதே தான் ரிப்பீட் ஆகும். minus I plus 1 plus I minus 1. minus 1 இப்ப I power 59. How can you calculate this I power 59? minus I I power 50. I which is equals to minus I. Very good. Next one I Plus power 1. 60. What is the value of I power? Plus Plus 1. 1. Therefore minus I plus I plus 1 minus 1 minus I plus I minus 1. Simply we have 1 minus I 1 minus is I. the answer. நான் போட வேண்டிய அவசியமே இல்லை. It's very simple. I don't need to waste your time. Iota is very simple. Only 3 than the properties. What is the value of I? I is equals to square root of minus 1. What is the value of I square? It is minus 1. I Minus cube 1. is minus I and I power 4 is 1. Please take down. Next we'll move on to the organ plane. Organ plane.
சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் இப்ப எடுத்தேன்லமா இந்த z equals to a plus ib. இதுக்கு இந்த ஃபார்முக்கு பேர் என்னன்னா we can call it as a rectangular form. So suppose if we take z is equals to a plus ib is called a rectangular form. Z is equals to x plus iy. Z is equals to u plus iv. Z is equals to p plus iq. சார் நான் z தான் எடுக்கணுமா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா? இல்ல, you can take w is equals to c plus id. அப்ப இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு பேர் என்னன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் என்ன சொல்லணும்னா it should be in the real and imaginary part. இன்னும் மறுபடியும் இது வேற என்ன சொல்லணும்னா it is in the standard form of a complex number. இன்னொன்னு எப்படி சொல்லணும்னா it is in the form of a plus ib. இல்ல, அப்ப இமேஜினரி பார்ட் தனியா இருக்கணும், ரியல் பார்ட் தனியா இருக்கிறது தான் கால்ட் அஸ் ரெக்டாங்குலர் பார்ட். இப்போ அதுதான் நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் அது ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எப்படி போடுறது அப்படின்றது, அதுதான் முதல்ல ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் அந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல we have to convert it. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது. இப்ப ரெக்டாங்குலர் ஃபார்ம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? ஆர்கன் பிளேன்னா என்ன தெரியுமா? நீங்க ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் வாட் இஸ் a கார்ட்டீசியன் பிளேன். we have x and y. கார்ட்டீசியன் பிளேன் இருக்கு இல்லையா? இதுதான் x y. இப்போ இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல இத x ஆக்சிஸ் இத y ஆக்சிஸ் சொல்வீங்க. இங்க ரெண்டு விஷயம் இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல. ஒன் இஸ் கால்ட் ரியல் பார்ட், another one is called imaginary part. we can call it as a x-ன்றது ரியல் ஆக்சிஸ்னு எடுத்துக்கணும், y-ன்றது என்ன ஆக்சிஸ்? இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம், சப்போஸ் we have z is equals to 3 plus 2i. we can take this point as எப்படி நீ x, y எழுதணுமோ இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். Now 3, 2. This is the point on the organ plane. This is called 3, 2. Next, z is equals to -1 minus y. The point is -1, -1. The point is minus. எங்க ஒரு -1? இங்க -1 இருக்கும். இங்க -1. We can write this as -1, y. This is another point. Suppose இது a னா இது b. Next எடுக்கிறீங்க, z is equals to 4 minus 5i. 4 minus 5i, which means that the point 4, minus 5. Real part is 4, here real part. Imaginary part is -5, here we can get -5. அப்போ we can write this as 4, -5. எப்படி we are plotting the graphs, எப்படி நான் plotting the points on the Cartesian plane, அதே தான் இங்க organ plane, but we are taking x axis as real axis and y axis as imaginary axis. இப்போ இதெல்லாம் பாயிண்ட்ஸ். நான் இப்ப from the origin o என்ற பாயிண்ட்ல இருந்து நான் கனெக்ட் பண்ணனா இதெல்லாம் வெக்டர்ஸ், இதெல்லாம் வெக்டர்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து ஆர்கன் பிளேன். எந்த ஒரு சம் கொடுத்தாலும் இதை நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். இப்ப நான் ஒரு क्वेश्चन உங்களுக்கு கேட்டிருக்கேன், உங்க எக்ஸர்சைஸ் சொல்லுங்கப்பா. சார் இத பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுங்க சார். ட்ரையாங்கிள் ஷேப். எப்படிமா? பாயிண்ட் டு பாயிண்ட் பண்ணலாம்ப்பா. அது நான் சொல்றேன், அது பாயிண்ட் டு பாயிண்ட் வரும்போது நான் சொல்றேன், அது மாடுலஸ்ன்னு வரும் இல்லையா, அப்ப நான் சொல்லி தர்றேன். இப்ப சொன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்காது, அப்ப சொல்லும் போது ஈஸியா இருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுங்களேன், இதுல இருந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இதுக்கு பேரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். அதுக்கு மாடுலஸ்ன்னு ஒண்ணு வரும், அது நான் வரும்போது நான் சொல்லி தரேன். இப்போதைக்கு இதை புரிஞ்சுங்க. இப்போ இந்த ஆர்கன் பிளேனை எப்படி பிளாட் பண்றது, பாயிண்டாவோ வெக்டாரோ மட்டும் நான் சொல்லிட்டேன். how to plot the points on the organ plane. now ஒரு ப்ராப்ளம் அதுல இருந்து போடுற பாருங்க. given the complex number z is equals to 2 plus 3i, z is equals to 2 plus 3i, represents the complex numbers in organ diagram z minus iz, comma z minus iz. மூணு இது என்ன சொல்லலாம், வெர்டிசஸ் கூட சொல்லலாம். மூணு முனைகள் இருக்குது, இல்ல 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணும், ஆர்கன் டயகிராம்ல பிளாட் பண்ண சொல்றேன். வெறும் பிளாட்டிங் the given complex number that represents the complex number in organ diagram, organ plane. இப்போ பாருங்க, z ன்றது தெரிஞ்சிச்சு 2 plus 3i. now I can take the z point. இப்போ இது a point ன்னு எடுத்துக்கலாம், a of 2, 3. next one iz minus I, the value of z is what? 2 plus 3i. You can write this as minus 2i minus 3i square. We have minus 2i
minus 3i square. What is the value of I square? Minus 1. minus 1 34 plus 3. We'll get minus plus 2i 3. plus 3. Alladu 3 minus 2i. We can take this point as 3 comma minus 2. 2 அடுத்து next z minus iz. Your z is equals to 2 plus 3i. Minus iz. We know that minus iz. Minus 3 iz minus எவ்வளோ? 2 3 plus 3 3 minus minus 2i, which is equals to 5i. 5 Sorry, plus 5 minus plus i. 5 The point is plus 5 comma 1. C. இப்போ now you take the organ plane. ஒண்ணு கிடையாது, அதே Cartesian plane தான். We can take this as real axis. We can take this as imaginary axis. Now the A point 1 comma 2 2 3. This is the A point 2 comma 3. சரியா? This is A point. Next z minus in the point z in the complex number பேரு. The next complex number is iz. The point we get taken is b of 3 comma minus 2. So we'll get 3 of 1 2 3 3 of minus 2. We'll get p of 3 of minus 2. This is the third point. It's a problem in your textbook. அடுத்து z minus iz complex number. The point is 5 comma 1. So we have 5 comma 1. Your C point is 5 comma 1. So now this is the another vector. So this is the points we have plotted on the organ diagram. இதை தான் நீங்க என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு தம்பி கேட்டார் இல்லையா, இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். வெதர் திஸ் 3 points connects. நம்ம வெர்டிசஸ்ன்னு எடுத்துட்டோம், முனைகள்னு எடுக்கிறோம். அது என்ன ஃபார்ம் பண்ணுது? இட்ஸ் ஐசோலஸ் ட்ரையாங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இல்ல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் எக்ஸசைஸ்ல நம்ம படிக்க போறோம் இந்த ஆர்கன் பிளேன்ல. சரிங்களா? அதுக்கு தான் இப்பயே சொல்லிட்டு பிகினிங்ல ஹவு டு பிளாட் த பாயிண்ட்ஸ் ஆன் த ஆர்கன் பிளேன். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது அல்ஜிப்ரா ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அல்ஜிப்ரானா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொல்லிருக்கேன். அல்ஜிப்ரானா அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்ன அடிஷன் எப்படி போடணும், சப்ராக்ஷன் எப்படி போடணும், எல்லாம் சொல்ல போறேன் இப்ப. புரியுதுங்களா? இப்ப 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. z1 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அத வந்து a plus ib. z2 is equals to c plus id. I want everybody to listen carefully here. This is called the algebra of the complex numbers. If these two numbers are given, then you can write z1 plus z2. அப்போ ஈஸியா பாருங்க, ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணும்போது அது 3வது காம்ப்ளெக்ஸ் நம்பரா கிடைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, எப்படி இதை ஆட் பண்ணணும், வாட் இஸ் த ஐடியா அப்படின்னா, ரியல் யூ ஹேவ் டு சம் தி ரியல் அண்ட் ரியல் ஆட் பண்ணோம், அண்ட் இமேஜினரி ஆட் பண்ணோம். இங்க ரியல் வந்து a, இங்க ரியல் வந்து c. therefore a plus c plus I into the imaginary is b plus I into b plus d. Next is z1 minus z2, the subtraction. We are subtracting z2 from z1. A minus c plus I into b minus d. Next, the multiplication z1 z2. Your z1 is equals to a plus ib, c plus id. So now you multiply a into c, ac into iad, bc plus I into bc, I into I. We know the value of already in a property of iota solta, I square equal to -1, b into d minus bd. Now the real parts, engala I illiyo adala real parts. These two are real parts. AC minus bd. If you take I common, we'll have ad plus bc. AC minus bd plus I into ad plus bc. This is z1 z2. Now the division z1 by z2, multiplication path table z1 by z2 பாருங்க எப்படின்னு, a plus ib divided by c plus id. இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நான் பார்க்க போறேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்குது. அது முடிஞ்ச பிறகு we are going to discuss the conjugate of the complex number. இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி இங்க போட்டுறோம். இங்க c plus id இருக்கு இல்லையா, இதனுடைய கான்ஜுகேட் என்ன தெரியுமா? c minus id divided by c minus id. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். a into c ac, a into id iad, I into bc ibc, minus into plus minus I square வந்து -1 plus ஆயிடும் plus bd. இங்க வந்து இது a plus b a minus b. What is the formula? A plus b a minus b, a square minus b square is equals to c square minus id square. c square I square பண்ணா -1, அதனால minus plus ஆயிடும் plus d square. அப்ப now you can separate this ac bd இருக்கு இல்லையா, அது ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் ரியல் நம்பர்ஸ். ac by bd divided by c square, இது ரெக்டாங்குலர் ஃபார்ம். plus I காமன் எடுத்தா
we can write this as BC minus BC AD minus AD divided by C square plus D square. D square. So this is called real part and this is called imaginary part. அப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கிடைச்சிருச்சு. அப்ப பாருங்க, இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். நான் மல்டிப்ளை பண்ண கிடைச்ச இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ அடிஷன் பண்ணும்போது will get the another complex number. I am taking two complex numbers. One is called Z1, another one is called Z2. If I add these two, I'll get another number is called complex number. Z1, Z2 ரெண்டுத்தையும் subtract பண்றேன். We are getting the result is also the இதுன்னு போடுறேன். மூணாவது Z1, Z2 multiplication போடுறேன். A plus IB, C plus ID. So இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பார்த்தா அதுவும் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட். So அப்போ அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கு. Z1 divided by Z2. Z1 upon Z2 will get the answer is in the form of A plus IB. ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. So that எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Every addition is applicable, possible. Subtraction is possible. Multiplication is possible. Division is possible in complex numbers. Now next, properties of the complex numbers. Now, Sir, இதுல scalar. என்னப்பா? Scalar sir இதுல. எதுலமா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல scalar sir. Algebraic operation of algebraic இது வந்து algebra of the complex numbers. நம்ம பார்த்தது இப்போ addition, subtraction. இப்போ properties of complex number, அதாவது நிறைய லாஸ் இருக்கு இல்லையா? அசோசியேட்டிவ் லா, கம்யூட்டேட்டிவ் லா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி எலிமெண்ட்ஸ், இன்வர்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வித் அடிஷன் வித் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுத்துக்கும் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஏற்கனவே இதை பார்த்தாச்சு, இருந்தாலும் திரும்பியும் சொல்றேன். இது வந்து அடிஷன் வித் அடிஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் அடிஷன். சி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா சி, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஐ வாண்ட் எவ்ரிபடி டு கேர்ள்ஸ் கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இது காமன் ரெண்டுத்துக்குமே வச்சுக்க, அடிஷனுக்கும் இதுக்கு எடுக்கிறேன். இப்போ க்ளோஷர் என்ன தெரியுமா? Z1, Z2 இஸ் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ Z2, Z1ன்றது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. நான் மூணாவது இது ரெண்டுத்தையும் Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணனா அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கணும். அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, the last 12th chapter discrete mathematics ஒன்னு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இது. குரூப்ஸ் படிப்போம். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், அதுக்கு அப்புறம் கம்யூட்டேட்டிவ். இது அஞ்சுத்தையும் we are going to discuss on the next chapter. Z1 plus Z2 is belongs to complex numbers. இப்போ இந்த க்ளோஷர்னா என்னன்னா, தம்பி யாரோ அன்மியூட் பண்ணிட்டீங்கப்பா ப்ளீஸ். வெளிய வந்துருப்பா. My humble request. Please kindly mute. யாரு கேர்ளா பாயா தெரியல, ப்ளீஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், தேங்க்யூ வெரி மச். அப்போ க்ளோஷர்னா என்ன தெரியுங்களா? நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறீங்க சரிங்களா? நீங்க ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ போய் பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த கடையில டீ தூள் தனியா வாங்குறீங்க, சுகர் தனியா வாங்குறீங்க, அதுக்கப்புறம் மில்க் பவுடர் தனித்தனியா வாங்குறீங்க. அதே கடையில இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் கலந்துருக்குது, போட்ட உடனே டீ ரெடி பண்ணிடலாம். அப்போ இந்த மூணு பொருளும் கலந்தது அந்த கடையில இருக்கு இல்லையா? அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இஸ் a க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதே போல தான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன், Z1, Z2. அதை ஆட் பண்ற மூணாவதும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா வந்தால் அது பேர் தான் க்ளோஷர். அதே போல மல்டிப்ளிகேஷன்ல Z1, Z2 is belongs to complex numbers. Then Z1, Z2 மல்டிப்ளை பண்றதுல இப்பதான் போட்டு காமிச்சோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும். அதுவும் என்னது? that is also a complex number. அப்போ இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஒபேஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் ரெடிட் டு, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ பிகினிங்னால இதெல்லாம் சொல்ல முடியும். ஃபைனல்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் டச் பண்ணவே முடியாது எனக்கு. அதனால தான் இப்படி ஆரம்பத்திலே சொல்றேன். முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் உங்க 12th சாப்டர் போய் கனெக்ட் ஆகும். டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்ஸ்னு ஒரு டாபிக் படிப்பீங்க, அதுல கனெக்ட் ஆகும். அடுத்து செகண்ட் பாருங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. The second one is called associative property. அசோசியேட்டிவ்னா மூணு, Z1, Z2, Z3 is belongs to C. இப்போ அசோசியேட்டிவ்னா ஒண்ணும் கிடையாது தம்பி, பிராக்கெட்டை மாத்தின. ஏற்கனவே மேட்ரிக்ஸ் சொல்லிட்டேன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். அப்போ இங்க பாருங்க, Z1
பிளஸ் Z2 Z1 பிளஸ் plus Z3. ஃபர்ஸ்ட் நான் பிராக்கெட் இங்க போடுறேன், ஈக்குவல்ஸ் டு பிராக்கெட்டை மாத்திட்டேன், அவ்வளவுதான். Z2 பிளஸ் Z3 இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தால் தென் இட் இஸ் அசோசியேட்டிவ். அதே போலதான் இங்க Z1 Z2 Z3 என்ற 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் C ல இருக்குது. தென் Z1 into Z2 அதுக்கப்புறம் Z3 பண்றேன். Z1 into Z2 Z3 இந்த பாருங்க பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அசோசியேட்டிவ் பாசிபிள். For addition and multiplication your associative property is true. அப்போ நீங்க ப்ராப்ளம் போடும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். அசோசியேட்டிவ் ஒபே ஆகும், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஒபே ஆகும். அடுத்தது பாரு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி போத் ரெண்டுத்துக்கும். இப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட்னா என்ன தெரியுமா? ஒன்னு கூட ஏதாவது சேர்த்தா மறுபடியும் அதே நம்பர் தான். 3 கூட 0 சேர்க்கணும்னு வச்சுக்கோ, 3 தான். அப்ப 0 இஸ் கால்ட் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட். அதே போலதான் இங்க நான் என்ன பண்றேன், Z1 அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன், அது கூட 0 காம்ப்ளெக்ஸ் நம்பரா? 0 காம்ப்ளெக்ஸ் நம்பரா? No, sir. Identity No. element. 0 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐடென்டிட்டி எலிமெண்ட் சொல்றப்பா, 0 காம்ப்ளெக்ஸ் நம்பரா? எஸ். Yes. 0 எப்படி போடலாம்? 0 plus 0 i. வெரி குட். அதனால 0 இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லக்கூடாது. அதுதான் சொல்லிட்டேன், ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்லிட்ட ஒரு வார்த்தை. அதுல 0 இருக்குல்ல ரியல் நம்பர்ஸ்ல. அப்போ Z1 plus 0 equals to Z1 அல்லது 0 plus Z1 is equals to Z1. அப்போ 0ன்றதை ஆட் பண்ணும்போது மறுபடியும் அந்த சேம் எலிமெண்ட் கிடைக்குது. அப்போ 0 is the identity element. Here the 0 is the identity element for addition. Multiplicationக்கு அதே Z1 is belongs to C. Then Z1 into 1 into Z1 is equals to Z1. அப்போ 1ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்குது, Z1. அப்போ 1 is the identity element for multiplication. 1 is the identity element for multiplication. புரியுதா? 3 ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டோம். It holds associative, it holds closure property, existence of identity exist. பாருங்க, அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னது? What is the identity element for in addition? 0. Identity element is 1 for multiplication. 1. Next inverse. The next one is inverse. The next one is called inverse. பாருங்க, the next one is called inverse. So in the inverseல பாத்தீங்கன்னா existence of inverse. Existence of inverse. இப்போ நான் இருக்கு இல்லையா, இன்வர்ஸ் என்ன தெரியுங்களா? நீங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ல 3 into 1/3 3 கேன்சல் ஆனா 1. 3க்கு சாதாரணமா இன் ஜெனரல் இல்ல ரியல் நம்பர்ஸ்ல 3 உடைய ரெசிப்ரோக்கல் 1/3 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இங்க இன்வர்ஸ்னா தெரியுமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது உனக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் வரும். அப்ப என்ன அர்த்தம்னா, Z இது வந்து அடிஷன் இல்லையா, மைனஸ் Z is equals to minus Z plus Z equal to 0. மறுபடியும் அந்த 0 ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஆமா, 0ன்றது ஐடென்டிட்டி எலிமெண்ட். அப்போ நான் என்ன பண்றேன், Z minus Z plus, அப்போ minus Z is the inverse of Z. மைனஸ் இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் சொல்லுவோம், இன்வர்ஸ் ஆஃப் Z. சப்போஸ் 3 இருக்குன்னு வச்சுக்க, 3 plus I இருக்கு, அப்ப அதனுடைய இன்வர்ஸ் என்ன தெரியுமா, -3 - I. அப்ப 3 plus I உடைய இன்வர்ஸ் வந்து -3 - I. ஏன்னா இதை கேன்சல் பண்ணிட்டா 0 வந்துடும். அப்போ இன்வர்ஸ் எலிமெண்ட் இங்க பாத்தீங்கன்னா -Z. சப்போஸ் ஒரு Z கொடுத்திருக்கானா அதனுடைய -Z இஸ் கால்ட் தி இன்வர்ஸ் ஃபார் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே போல இங்க பாருங்க மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு Z1. So எல்லாரும் நல்லா கவனிக்கணும். Z1 into Z2 is equals to Z2 into Z1, which is equals to, what is the identity element இங்க? 1. அப்போ Z1 Z2 1. Z2 Z1 equals to 1. 1 is the identity. இங்க பாருங்க 0 போட்டேன் இல்லையா, இங்க ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னா Z2 is the inverse of Z1. Z2 is the inverse of Z1. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இது வந்து நான் ப்ரூஃப் பண்ண போறேன். உங்க புக்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இது. அதாவது சப்போஸ் Z is equals to A plus IB ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க. Z is equals to A plus IB ன்னு எடுத்தீங்கன்னா ப்ரூஃப் போட போறேன். Z equals to A plus IB னா then multiplicative inverse of
multiplicative inverse of z, அதாவது z inverse இப்படி போடுவீங்க. இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? z inverse உடைய வேல்யூ a by a square plus b. Z inverse equals to a by a square plus b square plus I into minus b by a square plus b square plus I into minus b by b square a square plus b square. இது ஒரு ப்ராப்பர்ட்டி தம்பி. z என்பது a plus ib னா அந்த z உடைய இன்வர்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? a by a square plus b square imaginary real part plus I into minus b by a square plus b square இருக்கும். இது ஒரு 2 mark. Prove that z equals to a plus ib, then the multiplicative inverse of z inverse equals to a plus ib. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதை சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்றேன். பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வரும். இப்போ z inverse முதல்ல பாருங்க, அடுத்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அஞ்சாவது கம்யூட்டேட்டிவ். ரொம்ப சிம்பிள் இது. z1 z2 அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்குது. If z1 z2 complex number, then z1 z2 is equals to z2 z1. கண்டிப்பா இது வந்து அடிஷன்னா அடிஷன் z2 plus z1. அதே மல்டிப்ளிகேஷன்னா z1 into z2 is equals to z2. அப்படியே மாறணும், உல்டாவாயிடணும். a into b னா b into a, z1 into z2 னா z2. இது அடிஷன், இது மல்டிப்ளிகேஷன். இதுதான் கம்யூட்டேட்டிவ். சார் மேட்ரிக்ஸ்ல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது சார். மேட்ரிசஸ்ல கம்யூட்டேட்டிவ் ஹோல்ட் பண்ணாது. இட் டஸ் நாட் ஹோல்ட்ஸ். யூ கேனாட் சே ஏபி அசோசியேட்டிவ் ஹோல்ட் பண்ணும். ஏபி இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு பிஏ. இட் டஸ் நாட் ஹோல்ட்ஸ் கம்யூட்டேட்டிவ் இன் மேட்ரிசஸ். பட் இங்க பாருங்க, இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இதுக்கு பேர் நான் திரும்ப அபிலியன் குரூப்னு இருக்கு. நீங்க பின்னால படிப்பீங்க, நெக்ஸ்ட் 12th சாப்டர் வரும்போது. இப்போதைக்கு நான் அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வாட் இஸ் க்ளோஷர். க்ளோஷர்னா யூ டேக் எனி 2 elements, multiply or add, the number should be a complex number, then it is a closure property. Associative will take a 3 numbers z1 z2 z3. You just change the bracket, z1 plus z2 plus z3 or z1 plus z2 z3. If both are equal, then it is associative. In the identity element exists. So if you add any number, we'll get the same number. Z கூட 0 சேர்த்தாதான் மறுபடியும் z கிடைக்கும். அதனால 0 is the identity element. Z கூட 1 மல்டிப்ளை பண்ணாதான் மறுபடியும் z தரும். Therefore 1 is the multiplicative identity. Next, existence of inverse. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0ன்னு வரும். அப்போ z உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா மைனஸ் z. z உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா z2. அந்த z2 தான் இப்படி இருக்கும். z இன்வர்ஸ் a by a square plus b square plus a. இப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண போறோம். கொஸ்டின்ல கேட்டிருப்பான், prove that if z is a complex number a plus ib, then this is the value அப்படின்னு கொடுத்துருப்பான் இல்லையா? ரைட், நல்லா கவனிங்க. இங்க என்ன பண்ணிட்டா, z is equals to a plus ib. சரியா? z is equals to a plus ib. எனக்கு என்னன்னா இதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும். இதனுடைய இன்வர்ஸ நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களாமா? இப்போ நான் என்ன பண்றேன், முன்னாடியே சொல்லிட்டேன் நான், z inverse. z inverse ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், which is always equals to 1 because 1 is the identity element. எல்லாருக்கும் தெரியும். இவ zன்றது சொல்லியாச்சு, a plus ib. நான் z inverse அப்படின்றது என்ன எடுக்கிறேன்னா, we can take it as c plus id எடுத்துக்கலாமா? z inverseன்றது c plus id. பட் என் நோக்கம் என்னன்னா, I want to find out the value of c and d. இந்த c என்பது இந்த வேல்யூ வரணும், d என்பது இந்த வேல்யூ வரும். வந்துருச்சுன்னா the answer is right. இப்போ நான் z inverse equal to 1, ஏன்னா இதான் ப்ராப்பர்ட்டி ரூல். z அதனுடைய இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 வந்தா then z inverse is the inverse of z. இப்போ நான் z உடைய வேல்யூ தெரியும், which is equals to a plus ib, and இதுடைய வேல்யூ தெரியும் c plus id, which is equals to 1. இல்லையா? கரெக்ட்? am I right? Do you follow this, boys, girls? Yes, sir. ஓகேங்களா? ரைட், now you multiply this. Write in rectangular form, a into c ac, a into id iad, ibc. நம்ம ஏற்கனவே போட்டது I square minus 1 minus bd, which is equals to 1. We can write this as ac minus bd AC minus BD plus I into AD plus BC. இந்த 1 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எழுதும்போது 1 plus 0i. We can write this as 1 plus
Sir, voice break ஆகுது. Students, boys and girls? Yes? Yes, sir. Now it's clear? Yes, Yes, sir. yes. Thank you. Yes, sir. Now, பாருங்க நல்லா கவனிங்க. இதுதான் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ ரெண்டு சைடுல ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருந்தா when two complex numbers are equal னா you can compare equate அது பேர் தான் equating the real and imaginary part. Here the real part is AC minus BD. So இங்க real part is 1. The equating the real and imaginary. Here the imaginary part is AD plus BC. Here there is 0. 0. We have two equations. Our aim என்னன்னா we want to find out the C and D. Right in C is your C and D are variable. இங்க AC இருக்குது minus BD equals to 1. Here we have AD BC. First C போடு BC and then you can write this as AD plus AD equal to 0. I want to find out the value of C. அவன் என்ன பண்றேன் இத B இருக்கு A ஆல மல்டிப்ளை பண்ணா ABD. இத B ஆல மல்டிப்ளை பண்ணா will get ABD. Now you are multiplying A square C minus ABD equals to 1. B into B square C plus ABD equal to 0. Now these two will get cancelled. Now let us take the C common. Now add these two things A square plus B square which is equals to 1. Now your C value is equals to 1 by A square plus B square. Now we are found out the value of C is 1 by A square plus B square. Now நான் D கண்டுபிடிக்கணும். Second equation எடுத்து போய் போடுறேன். Your B into your C value is 1 by A square plus B square plus A into D equal to 0. சரியா? Plus A into D is equals to 0. We'll get மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்னு இருக்கிற இடத்துல ஏன்னு வரும்ல சார்? sorry. Here we have A. Thank you very much. Thanks a lot. அப்போ வந்து ஆன்சர் வந்து A by A square plus B square A. அப்போ now we want AD is equals to இது அப்படிக்க போனா minus AB by A square plus B square. இங்க ஒரு A இங்க ஒரு A cancel. Your D is equals to minus B by A square plus B square. அப்போ now we can write this, what is Z inverse? Your Z inverse is equals to C plus ID. Your C value is equals to A divided by A square plus B square. Your D value is equals to I into minus of plus I into your D value is minus B by A square plus B square. Prove பண்ணிட்டோமா? அப்போ Z ன்றது A plus IB ன்னு சொன்னா then the inverse of that Z is nothing but A by A square plus B square plus I into minus B by A square plus B square. Two more questions. So பாருங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். My dear students, please listen here, boys and girls. So நீங்க எதுவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? So இது வரும் அது வராதுன்னு நீ தீர்மானிக்காத. Because your target is centum. வருதோ வரலையோ I want to learn all the things. Listen carefully first of all. Okay? So maybe this comes under 2 marks. Right? Please take down quickly. Now we are going to discuss next one. Okay, finish. Conjugate of a complex number. சார் இந்த Next sum one. வந்து நம்ம காஞ்சுகேட் எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது சார். என்னப்பா காஞ்சுகேட்? ஏன்பா காஞ்சுகேட் எடுக்கணும்? Z எந்த inverse இதுக்குப்பா? சொல்றாங்கல்ல சார். அப்ப Z inverse-னா 1 ஆமாப்பா by Z அப்படின்னு காஞ்சுகேட் போட்டு சால்வ் பண்ணலாம். பண்ணலாம். அவன் வந்து ஷூர் டெஃபினட்டா நான் இப்ப அடுத்து அப்படிதான் போட போறேன். மீதி எல்லாம் இப்படிதான் பண்ண போறேன். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்படி நீ பண்ணா இது கேக்குறது ரொம்ப எனக்கு ஷார்ட்டாவே புரியுது. முடிஞ்சிடும். Z is equals to ஒரு நிமிஷம் இருங்கப்பா. A plus IB இருக்கு இல்லையா? இத 1 by Z ன்னு கேட்டா அதுதான் Z inverse. அப்ப you can write this as 1 by A plus IB. அப்புறம் காஞ்சுகேட் எடுத்து போட்டுருவீங்க இல்லையா? பட் இங்க என்ன பண்ணிட்டான் அவன் கொஸ்டின் ப்ரூவ்னு கேட்டிருக்கான். அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி.
புரியுதுங்களா? ஒரு தேரம் மாதிரி அது. if z equals to a plus ib னா z1 was இதுதான் இருக்கும் a by a square plus b proof. நான் அதனால தான் அதை ப்ரூவ் பண்ணேன். புரியுதுங்களா? நீங்க சாதாரணமா இப்ப சப்போஸ் இன்வர்ஸ்னு கேக்குறான், ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபைண்ட் தி இன்வர்ஸ் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் வெரி ஈஸிலி. புரியுதுங்களா? அந்த இன்வர்ஸ் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய இன்வர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த கான்ஜுகேட் மெத்தட்ல எடுத்து பண்ண போறோம். இனிமேல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். அது ஒரு ப்ராப்பர்ட்டினால நான் அதை ப்ரூவ் பண்ணேன். புரிஞ்சுதா தம்பி? வாட்ஸ் யுவர் நேம்? ஹேமந்த் சார். ஹேமந்த். ஓகேப்பா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்பதான் முக்கியமான டாஸ்க்குள்ளே வரும். இதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லே. என்னன்னா கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ வாட் இஸ் a conjugate? Suppose we have z is equals to a plus ib, then z is equals to z conjugate. இந்த சிம்பிள் அதுதான். மேல ஒரு பார் ஒன்னு போடுவோம், அதுதான் கான்ஜுகேட் a minus ib. என்னன்னா இமேஜினரி பார்ட் உடைய சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இங்க z equals to 3 plus i ன்னு வெச்சீங்களேன், what is the conjugate of z which is equals to 3 minus. இப்போ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் z is equals to i minus 3. What is the conjugate of this one? Well side. -3 minus i. Very good. -3 minus i. நிறைய பேர் என்ன பண்றது தெரியுமா? i plus 3 போடுற வேகத்துல. இதுதான் இந்த அக்யூரசி வர்றதுக்கு தான் நான் தரோ நாலேஜா இருக்கணும். பாருங்க, only the conjugate அப்படின்னு சொன்னா you have to change the symbol in the imaginary part. 1 minute. You have to change the imaginary part. அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு கான்ஜுகேட். போர்டு கிளியரா இருக்காமா? Yes sir. Yes sir. Right. Okay, right. So now next one, z conjugate equals to a plus. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நீங்க கண்டிப்பா இது எல்லாத்தையும் இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கான்ஜுகேட் இப்போ நான் நடத்தும் பொழுது நீங்க ரெக்கார்ட் பண்ணிடலாம். யூ கேன் ரெக்கார்ட் இட் அக்யூரேட் கரெக்ட்லி. புரியுதுங்களா? இதுல எந்த மாற்றமே கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ நான் கொடுக்க போறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இதுல இருக்குது. ஸோ வி ஹேவ் நியர்லி அபவுட் 10 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நான் ஒண்ணா தரேன். தயவு செய்து கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிங்க. டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா நீங்க எழுதிக்கணும். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, z1 plus z2 the whole conjugate. You can write this as z1 conjugate plus z2 conjugate. ரொம்ப இதே போல subtraction differenceல you can z1 minus z2 conjugate. Okay, next one, z conjugate the whole conjugate. இப்ப பாருங்க 3 plus i எடுத்தீங்க, அதனுடைய conjugate என்னது? 3 minus i. மறுபடியும் அது conjugate எடுங்க, என்ன ஆயிடும்? 3 plus i. மறுபடியும் அது z வேல்யூ தானே, அப்போ which is equals to z. z conjugate is equals to z. அதே போல multiplication, z1 z2 conjugate whole conjugate. You can write this as z1 conjugate into z2 conjugate. z1 divided by z2 the whole conjugate, which is equals to z1 conjugate divided by z2 conjugate. Okay, the next property. Suppose பாருங்க, இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான், நீங்க ப்ரூஃப் கூட போட்டுக்கலாம். பாருங்க, z is equals to a plus ib. Then what is the conjugate of z? We can say this as a minus ib. A minus ib. Now what நான் என்ன பண்றேன்னா z plus z conjugate இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்னன்னா plus ab minus ib cancel ஆயிடும். Simply will get 2a. என்னப்பா? 2a. இல்லப்பா, ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்பா, மல்டிப்ளைல இங்க வேல்யூ இல்ல. ib அப்ப வெறும் 2a தான் இருக்குது. இது a-ன்றது என்ன தெரியுமா? ரியல் பார்ட் ஆஃப் z. நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் a-ன்றது ரியல் பார்ட் ஆஃப் z, b-ன்னு சொன்னா imaginary part of z. அப்ப நான் என்ன சொல்றேன்னா z plus z conjugate equals to 2 times of real part of z. அப்ப எனக்கு தேவை ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு சொன்னா z plus z conjugate divided by 2. z plus z conjugate by 2. சரிங்களா? இதுதான் ரியல் பார்ட். இதை நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு ஒரு மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல அப்போ இதை யூஸ் பண்ணுவோம். ஒரு 3 மார்க் கொஸ்டின். இப்போ ஜூன் நான் கேட்டேன் இல்லையா,
ஸோ நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டேன் இல்லையா, ஹேவ் யூ அனலைஸ்ட், ஹேவ் யூ கான் த்ரூ தட் ஜூன் சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் பேப்பர்? அதுல ஒரு கொஸ்டின் 3 மார்க்ஸ் கேட்டிருந்தான். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நான் எனக்கு ப்ரூவ் பண்ண போறாதே. இப்ப ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல்ஸ் டு z பிளஸ் z கான்ஜுகேட் டிவைடட் பை 2. அதே போல ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. z மைனஸ் z கான்ஜுகேட், a கேன்சல் ஆயிடும். இப்போ ib we can have 2ib. So we have z conjugate equals to 2i. b is nothing but imaginary part of z. So அப்ப imaginary part of z எனக்கு தேவைன்னா z minus z conjugate divided by 2i. Please take down. These are the properties of conjugate of complex numbers. சார் அந்த ரியல் ஆஃப் இசட்ல அந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம்ல சார்? எந்த சைடுலமா? ரியலுக்கு எடுத்துட்டு வந்துடலாம்ல சார்? 2 மல்டிப்ளை வந்து அதுதான் நான் கீழே கொண்டு வரேன். ரியல் ஆஃப் இசட்னா z plus z conjugate by 2. இப்ப சப்போஸ் எனக்கு z plus z conjugate தேவைன்னா 2 times of real of z. அதுதான் போடுறது. புரியுதுங்களா? சோ அதே போல imaginary of z னா difference between the z and அதனுடைய conjugate, complex number and its conjugate divided by 2i. next பாருங்க. next one. So பாருங்க, z is equals to z conjugate. What is the condition? அப்படின்னா z is purely real. z is purely real. z உடைய வேல்யூ 3 இருக்குன்னு வச்சுங்க. z conjugate வந்து 3 தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன எங்கல் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். It will change only in the imaginary part. அப்போ வந்து z உம் z conjugate தீமா இருக்குல, z is purely real. அடுத்து z is equals to minus z conjugate. Then z is purely imaginary. Then ஆமா, purely imaginary. முக்கியமான கண்டிஷன். z equal to z conjugate னா z is, பாருங்க இதெல்லாம் வந்து சைலண்டா கொடுத்திருப்பாங்க क्वेश्चनல. z is purely real ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். அந்த z is purely real வந்து plays a very important role. அப்போ it's purely imaginary. Next, last property, z conjugate whole power n. You can write this as zn whole power conjugate. Zn whole power conjugate. So these are some of the properties of the conjugate of a complex numbers. ஒரு சின்ன ஒரு 2-3 சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்ப்போம். பாருங்க, show that first question, show that two plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 is purely imaginary. Second question, 19 minus 7i divided by 9 plus I whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i is real. பாருங்க, நான் ஏற்கனவே இது வந்து இப்போ பாருங்க கனெக்ஷன் எங்க இருக்கு, கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ப்ராப்பர்ட்டி கூட கனெக்ட் ஆயிருக்குது. பியூர்லி ரியல்னா என்னது, வாட் இஸ் இப்பதான் சொன்ன பியூர்லி ரியல் என்னது, z equals to z conjugate. பியூர்லி இமேஜினரி என்னது, z is equal to minus z conjugate. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா தான் எடுக்கணும். பவர் 10ல இத பத்திலாம் கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதெல்லாம் மறந்துருங்க. இந்த பவர் 12 இதெல்லாம் வந்து மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி கொடுத்துருக்கான் இல்லையா, இத வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் z is equals to எடுத்துங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி I root 3 whole power 10 minus 2 minus I root 3. இதுக்கு கான்ஜுகேட் z conjugate. அப்போ 2 plus I root 3 whole power 10 minus 2 root 3 whole power 10, the whole conjugate.
நான் ப்ராப்பர்ட்டி சொன்னேன். கான்ஜுகேட் டு ஹோலா இருந்தா தனித்தனியா பிரிச்சிடலாம். We have 2 plus I root 3 whole power 10 conjugate minus 2 minus I root 3 whole power 10 conjugate. 10 conjugate. Now, இப்ப உன்ன லாஸ்ட் ஒன் சொன்னேன் z conjugate whole power n னா என்ன முதல்ல உள்ள கொண்டு வந்துடலாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்னா 2 plus I root 3 conjugate whole power 10 minus 2 minus I root 3 conjugate whole power 10. Now, if the conjugate, what is the conjugate of this one? 2 minus I 2 root 3. minus I 2 root 3. minus I root 3. What is the Whole power conjugate of this minus one? 2 plus I root 3. இல்ல இப்போ மைனஸ் காமன் எடுத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்ல வந்துரும். 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. Whole power 10. இப்போ பாருங்க ஜஸ்ட் யூ கம்பேர் பண்ணி பாருங்க. நான் z எடுத்தேன் இல்லையா, அதனுடைய வேல்யூ தான் இது, which is equals to minus z, which means that z conjugate is equals to minus z. What is this? Z conjugate equal to minus z means Purely. என்ன condition? Purely imaginary. It is purely imaginary. Therefore, z is purely imaginary. First question is proved. புரியுதுங்களா? ரெண்டும் சேர்த்து 3 மார்க்ஸ்ல வரும். சம்டைம்ஸ் ஒன்னு மட்டும் கேட்டு 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க வந்து திணறவே கூடாது. மேல பவரை பத்திலாம் கவலைப்படாத. Only the idea is conjugate. Purely real, purely imaginary. Na, it is related with properties of the conjugate of a complex numbers. Next problem. Second one. How to solve the second one? Finished? Take down quickly. So the next problem. We'll solve the next one. And the second one. So second one, it is given that set 19 minus 7i. Let us take this as z is equals to 19 minus 7i by divided by upon 9 plus I whole power 12 Whole power 12 plus next one plus 20 minus 20 5i minus 5i divided by upon 7 minus 7 6. minus 6i whole power Whole power 12. 12. ஸோ இதை வந்து ரியல்னு சொல்லணும். நான் போன வாட்டி மாதிரியே இதுக்கு கான்ஜுகேட் எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். தம்பி ஏற்கனவே சொல்லிருந்தீங்களா 19 minus 7i divided by 9 plus i. ஏமந்த் கவனிங்க, இப்போ இது கான்ஜுகேட் எடுக்கணும். 19 minus 7i, the conjugate of 9 plus i is 9 minus i divided by 9 minus i. 9 minus 5. So 19 into 9. What is the value of 19 into 9? 190 minus 171. 171. Very good. 171. 19 into I minus 19i. Minus 7 9s are 7 9s are what is 9 7s are 63 ah. Minus 63i minus into minus plus I square 7 value I is square. minus 1. அப்ப 7i square என்ன வரும்? Minus Minus 7 7, square. which is equals to minus 7 divided by 9 square 81 minus I square is minus 1 plus 1. Plus We'll 1. get separate the real in terms of rectangular form, a plus ib form, which is equals to 164 minus Minus 82. 82 I divided by 82. 82 So I. separated divide பண்ணும்போது 2. See 164 by 82 is 2. 2 minus I. Very good. Similarly, you just find the second one. 20 minus 5i divided by 7 minus 6i. So which is equals to 7 plus 6i is the conjugate. You can put 7 plus 6i into 20 minus 5i. You will get 20 into 7, which is equals to 140. 20 into 6, which is equals to 120i. Minus 5 into 7, which is equals to 35. 35i. Yeah, minus 35i. Minus into plus minus 30. I square is, which means that plus 30. Divided by 7 square 49. 6 square is 36. I square 49 plus 35. Which is equals to 170 plus 120. 36, sorry. So which is equals to 85 divided by 85. So we'll get 170 divided by 85 is 2, 85i. Upon இதனுடைய value 2 minus இதனுடைய value plus I. Now I can take z is equals to 2 minus I whole power 12 plus 2 plus I whole power 12. We want to find out the conjugate for this. 2 minus I whole power 12, 2 plus I whole power 12, the whole conjugate. You can separately write 2 minus I the conjugate, direct போட்டுலாம் whole power 12. ஏன்னா last sumல நம்ம போட்டுட்டோம் அந்த ப்ராப்பர்ட்டியை 2 plus I whole power 12.
2 minus I whole power 12 is nothing but 2 2 plus minus I. I whole power 12. The conjugate of 2 plus I is 2 minus 12. பாருங்க ரெண்டுத்தையும் பாருங்க ஒரே வேல்யூஸ் தான் இருக்கு. Z is equals to 2 plus I whole power 12, 2 plus I whole power 12. Therefore, your Z conjugate is equals to Z. If Z conjugate is equals to Z, then Z is purely real. Please take down. Real. Purely real. Okay. Now we are going to discuss the next paragraph. குயிக்கா போறேன் நான். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ஸ்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. வந்துட்டாங்களாமா? ஏமந்த், Yes, sir. கோகுல், Yes, sir. அனிஷா Yes, sir. இருக்கீங்க, ரைட், வந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் குயிக்கா Third போயிடலாம். chapter இப்போ இத ஆரம்பிச்சிட்டீங்க. கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு தேர்ட் சாப்டர் வந்துட்டாங்களா, பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். இப்போ ஃபோர்த் சாப்டர் அடுத்ததுல இருந்துலாம் கொஞ்சம் நிதானமா போனோம், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டு எக்ஸாமுக்கும் முக்கியம், ஜேஇ மெயின். இந்த கான்செப்டை மட்டும் நீங்க தரவாயிடுங்க. அடுத்தது பாருங்க, modulus of a complex numbers. Next one, quick. Modulus of a complex numbers. Modulus of a complex numbers. So modulus of a complex numbers அப்படின்னும் பொழுது some properties இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்கன் பிளேன்ல இந்த மாடுலஸ் எப்படி போடலாம்னு பாருங்க. In organ plane, suppose I have Z is equals to A plus IB. How can I plot this in organ plane? This is called your real axis. This is called your imaginary axis. Now the point is A comma B, somewhere here. So both are positive. It lies in the first quadrant. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதுதான் A point, sorry, B point. So this is your A value. I want to find out this value from the origin to the point. இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து P எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த OP இதுதான் டிஸ்டன்ஸ் பாயிண்ட். O வந்து 0,0. எல்லாருக்கும் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் தெரியும். x2 minus x1 the whole square plus பாயிண்ட் y2 மாத்தி minus போடுறீங்க சார். பாயிண்ட் மாத்தி போடுறீங்க சார். B வர வேண்டியதுல A வர வேண்டியதுல B. சரி, ஓகே, தப்பு பண்ணிட்டேன். x வேல்யூ A. Thank you. So which is இல்லப்பா, கரெக்டா தான் நம்ம போட்டேன். இதுதான்ப்பா A, இது B. கரெக்ட் தான். நீங்க A வேல்யூ தான் x, அது y வேல்யூ B. சரிங்களா? அப்ப இந்த மாடுலஸ் இது இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் டு த பாயிண்ட், அதுதான் A ஸ்கொயர் பிளஸ் A square plus B square. இததான் மாடுலஸ்ன்னு சொல்றாங்க. அது சிம்பிள் எப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A A square ஸ்கொயர் plus B பிளஸ் square. B ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். இதுதான் மாடுலஸ். ஆர்கன் டயக்ராம்ல போட்டு காமிச்சிட்டோம். ஆர்கன் பிளேன்ல I have shown that the distance from the origin to the this one. இப்போ யாரோ ஒரு தம்பி கேட்டாரு இல்லையா, இப்போ ஆர்கன் பிளேன்ல ரெண்டு பாயிண்ட்டை எப்படி சார் கனெக்ட் பண்றது? சப்போஸ் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு வெக்டர் Z1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, Z2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது என்ன தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ். Distance between the 2 points Z1 and Z2, அதுதான் மாடுலஸ் ஆஃப். இந்த மாடுலஸ்ல தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதே போல இங்க Z3 இருக்குன்னு வச்சுங்களேன், Z1 Z3 கனெக்ஷன், Z2 Z3, இது எல்லாத்தினுடைய வேல்யூவும் Z1 Z2 Z2 Z3 Z3 Z2 இந்த மூணுமே ஈக்குவலா இருந்தா அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இதுதான் நெக்ஸ்ட் இதுல படிக்க போறோம். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல அதை தான் பண்ண போறோம். ஆர்கன் டயக்ராம்ல எப்படி ப்ரூவ் பண்ண போறோம், இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா, ஸ்கொயரா, the vertices or a parallelogram அப்படின்றதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் திரும்ப சொல்லிட்டேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. நான் ஏற்கனவே கான்ஜுகேட்டை படிச்சேன் இல்லையா, அதனால Z கான்ஜுகேட், Z உடைய வேல்யூ என்னமா? A plus IB. Z கான்ஜுகேட் உடைய வேல்யூ என்ன உடனே சொல்லுங்களேன்? A minus IB. A minus IB. இப்போ Z கான்ஜுகேட் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். அப்ப அதுதான் நான் என்ன சொல்றேன்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃபன்லி we can use this result. This is a superstar result. Z conjugate is equals to modulus of Z. அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம ஜென்ரலா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம வந்துட போறோம். இங்க பாருங்க, இதுல அடிஷன் நம்ம போன வாட்டி Z கான்ஜுகேட் பிளஸ் Z2 கான்ஜுகேட்ல இங்க அடிஷன் வராது, அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு, அது பேர் தான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஆனா மல்டிப்ளிகேஷன்ல தனித்தனியா போடலாம், மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2. டிவிஷன்லயும் அதே போல போடலாம், Z1 by Z2 the whole modulus. We can write this as modulus of Z1 by modulus of Z2. இப்போ நிறைய இருக்கு, Z1 Z2 டாட் 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 Z ன்னா
you can separately write modulus of Z1, modulus of Z2, modulus of Z3, and so on up to modulus of Zn. சரிங்களா? This is the properties. இப்போ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் Z கான்ஜுகேட். மாடுலஸ்க்குள்ள Z கான்ஜுகேட் இருக்குது, அது மறுபடியும் Z தான். Z கான்ஜுகேட் உடைய மாடுலஸ் வந்து which is equals to modulus of Z. சரியா? modulus of Z conjugate is equals to modulus of Z. ரெண்டுமே ஒண்ணுதான். பாரு, இதனுடைய வேல்யூ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான். அது மைனஸ் இருந்தாலும் மறுபடியும் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். modulus of Z conjugate is equals to Z conjugate. அடுத்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு a-ன்றது என்ன பார்ட்? இப்போ இந்த Z equals to a plus ib சொன்னோம் இல்லையா? a-ன்றது என்ன பார்ட் சொல்லுவோம்? ரியல் பார்ட். b பார்ட் என்ன சொல்லுவோம்? இமேஜினரி பார்ட் இல்லையா? அப்போ இங்க இந்த a இருக்கு இல்லையா? the real part of Z, a, the real part of Z is always less than or equals to modulus of Z. அதே போலதான் imaginary part of Z is less than or equals to modulus of Z. பாருங்க, for example, greater let us than or take equal to. என்னமா? Imaginary வந்து greater than or equal to. greater than or equal to. யார் சொன்னது? Yes, sir. ரெண்டுமே குறைவா தான் பாருங்க. நான் அதுதான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இங்க பாருங்க, 2 plus 3 இருக்கு இல்லையா? இதுல ரியல் பார்ட் வந்து 2, இதுல இமேஜினரி பார்ட் வந்து 3. மாடுலஸ் ஆஃப் Z என்னன்னு பாரு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, which is equals to ஸ்கொயர் ரூட், இல்லைன்னா இதை 4 எடுத்துக்கோ, 4 plus I, which is equals to 4, 3, 16 plus 9, which is equals to 25. So the answer is 5. அப்ப பாருங்க, ரியல் பார்ட் 4 less than 5, இமேஜினரி பார்ட் 4, 3. கண்டிப்பா மாடுலஸ் ஆஃப் Z-க்கு லெஸ் தென்னா இருக்கணும். ரெண்டுமே ரியல் பார்ட், கிரேட்டர் தென்லாம் கிடையாது. தப்பு ரிசல்ட் அது. அதுதான் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றது, கரெக்டா ரெக்கார்ட் பண்ணும். ரெண்டுமே லெஸ் தென். ரியல் பார்ட் ஆஃப் Z is less than or equal to mod S, and imaginary part of Z is less than or equal to modulus of Z. அடுத்து நெக்ஸ்ட் பாரு, இப்போ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் போடுவேன். ஆனா வந்து டைரக்டா யூஸ் பண்றது, மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 the whole square. யூஸ்வலா நீங்க எப்படி போடுவீங்க? a plus b the whole square-னா a square plus b square. இங்க அதே போல மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் வரைக்கும் ஓகே, பிளஸ் 2 இன்டூ நீங்க என்ன பண்ணனா, ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 கான்ஜுகேட், ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 கான்ஜுகேட். நான் இது எப்படி ப்ரூஃப் பண்றத ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வரும்போது நான் சொல்லித்தரேன். அப்போ Z1 plus Z2 மாடுலஸ் த ஹோல் ஸ்கொயர்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர். இந்த கான்செப்ட் மைண்ட்ல ஏத்திக்கோ. அதே Z1 minus Z2 the whole square சொன்னா modulus of Z1 square plus modulus of Z2 square. இங்க 2 times of real part of Z வந்துச்சு இல்லையா, பிளஸ் இங்க மைனஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். minus 2 times of real part of Z1 Z2 conjugate. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். Z1 square plus Z2 square என்னமா? Z2 க்கு மட்டும் தான். Z1 Z2 கான்ஜுகேட், Z1 Z2 கான்ஜுகேட். இது எப்படி வந்தது நான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போடும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ரிசல்ட்டை நான் டைரக்டா யூஸ் பண்றதுக்கு தான் நான் கொடுத்துறேன். சில ப்ராப்ளம்ஸ்ல டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். 1 plus 2, அதாவது மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2 the whole square மாடுலஸ் ஆஃப் Z1 minus Z2 the whole square. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுங்களா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்ன, 2 times of மாடுலஸ் ஆஃப் Z1 square modulus of Z2 square. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றாங்க. அப்போ Z1 plus Z2 the whole square minus Z1 minus Z2 the whole square. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இது மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 plus 2 4 ரியல் பார்ட் ஆஃப் Z1 plus Z2 கான்ஜுகேட். இதெல்லாம் உனக்கு இந்த தகவல் எல்லாம் உங்க புக்ல இருக்காது. இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நீங்க அடிஷனல் ஒர்க் பண்றீங்க. you are going to write the JEE main examination, engineering aspirant நீங்க. அதனால போர்டு எக்ஸாம் மட்டும் பத்தாது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அடிஷனலா சேகரிச்சுக்கணும். சரியா? ப்ளீஸ் டேக் டவுன். நவ் நெக்ஸ்ட் ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அதுதான் போர்டுல இந்த ஜூன்ல கேட்டிருக்கிறான். அதனால நான் அக்டோபர் இதுல ஏப்ரல்ல மேல கேட்க மாட்டான்ற அவசியம் எல்லாம் கிடையாது. யூ மஸ்ட் நோ த டெரிவேஷன் ஃபார் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ரெண்டு இருக்குது, புரியுதுங்களா? So இது ரெண்டுத்தையும் நீங்க கவனிக்கணும். I want everybody to listen this. Triangle inequality.
triangle inequality. ஓகேங்களா? So the triangle inequalities. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2. இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் விளையாடலாம். இது ஒரு கேம். ரெண்டே ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நிறைய லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. ரெண்டாவது மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 greater than or equal to modulus of Z1 minus modulus of Z2 the whole modulus. ஏன்னா இது டிஃபரன்ஸ் பண்ணும்போது மைனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஹோல் மாடுலஸ்னு கூப்பிடுறாங்க. இது ரெண்டு தான் ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, சூப்பர் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லிசன் ஹியர். எல்லாரும் ஆல் ஒருத்தர் விடாம கவனிங்க தயவு செய்து, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி 3 மார்க் கொஸ்டின் asked in June 2023. சப்ளிமெண்டரி எக்ஸாம் 22ஆம் தேதி நடந்தது. அதுல கேட்டான் 3 மார்க் கொஸ்டின்ல ரெண்டாவது கொஸ்டினோ மூணாவது கொஸ்டினோ அதுதான். சரிங்களா? 31, 32, 33 கொஸ்டின் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? லெட் Z1, Z2 be any two complex numbers. Then the first one. நான் ஃபர்ஸ்ட் ஒன் போடுறேன், நீங்க செகண்ட் ஒன் அதே போல ஈஸியா போடலாம். less than or equals to. ரெண்டாவது போனனால நான் போடுறேன் மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z. இதை தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த Z1 பிளஸ் கன்சிடர் Z1 பிளஸ் Z2 the whole square. What is Z1 plus Z2 the whole square? இப்பதான் ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னேன். Z conjugate is equals to modulus of Z square. Modulus of Z whole square. Modulus of Z the whole square. அப்ப இது எப்படி போடலாம்னா Z1 plus Z2 அதான் Z. Z conjugate இதுக்கு conjugate Z1 plus Z2 the whole conjugate. Sir அந்த ப்ராப்பர்ட்டி கிங்ல Z1 minus Z2 தான சார் வரும்? எதுமா? Sir second triangle inequality the second point the modulus of Z1 minus modulus of Z2 தான சார் வரும்? எந்த இதுல கேக்குற? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா செகண்ட் ப்ராப்பர்ட்டியா? நீங்க எது கேக்குறீங்க? செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆமா அதான் போட்டுருக்கேன். மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 தான் போட்டுருக்கேன். மைனஸ் தான் நம்ம போட்டுருக்கேன். சார் modulus of Z1 minus Z2 தான சார் வரும்? இங்கேமா? சரி சாரி. thank you very much. Thanks a lot. Modulus of Z1 difference. அது addition, இது difference. Right? Okay, thanks a lot ma. இப்போ ரெண்டுமே நான் முடிஞ்ச டைம் இருந்தா ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. பாருங்க Z1 plus Z2 Z1 plus Z2 இல்லையா? இப்போ இது நான் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் Z1 plus Z2 into இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். Z1 conjugate plus Z2 conjugate. Now the as usual multiplication. Z1 conjugate plus Z1 Z2 conjugate plus Z2 Z1 conjugate. இது ரெண்டுத்தையும் பண்ணா Z2 conjugate. இப்போ இது தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன் Z conjugate is equals to modulus of Z square. அப்ப Z1 conjugate என்ன பண்ணோம்? modulus of Z1 the whole square plus Z1 plus Z2. நம்ம சொல்லுங்க, any doubts? So அப்ப இது வந்து modulus of Z2 the whole square. இங்க Z2 Z1 conjugate. நான் என்ன பண்ண போறேன்? இதே போல இங்க மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்னா இது ஓகே. modulus of Z1 square plus Z1 Z2 conjugate. இது எப்படி திரும்ப போடுறேன்? Z1 Z2 conjugateனா that whole conjugate. பாருங்க Z2 Z1 conjugate இல்லையா? இப்போ நான் இதை Z1 Z2 conjugate போட்டுட்டா அதுக்குரிய கான்ஜுகேட் வந்து Z2 உடைய கான்ஜுகேட் Z2 மாறிடும். Z1 உடைய இது வந்து கான்ஜுகேட்டா மாறிடும். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் Z1 Z2 கான்ஜுகேட் போடும்பொழுது மேல ஒரு கான்ஜுகேட்டா போடனா அதுதான் Z2 Z1 கான்ஜுகேட். இன்னும் புரியலன்னா பாருங்க Z1 Z2 இருக்கு இல்லையா? Z1 Z2 கான்ஜுகேட் இருக்குது. இதுக்கு ஹோல் கான்ஜுகேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்ஜுகேட் எடுக்கணும். Z1 Z2 கான்ஜுகேட். அப்போ மறுபடியும் என்ன ஆயிடும்? Z1 வந்து கான்ஜுகேட்டா மாறிடும். Z2க்கு Z2 கான்ஜுகேட் வந்து மறுபடியும் Z. நான் ஏற்கனவே சொன்னேன் கான்ஜுகேட் ஆஃப் Z ஹோல் Z கான்ஜுகேட்னா மறுபடியும் Z தான்.
Z2 கான்ஜுகேட் the whole conjugate அதுதான் Z. அப்போ Z2 Z1 கான்ஜுகேட் பதிலா Z1 Z2 கான்ஜுகேட் போடலாம். ஏன் போடலான்றதை நான் இப்ப சொல்றேன். எதுக்காக இதை மாத்தினேன்? சும்மா மாத்தல. Z1 Z2 கான்ஜுகேட் அப்படியே இருக்கட்டும். Z2 Z1 கான்ஜுகேட்ட Z1 Z2 கான்ஜுகேட் the whole conjugate. எதுக்காகனா நான் இப்பதான் ஒரு கான்ஜுகேட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சேன். Z plus Z கான்ஜுகேட்னா 2 times real part of Z. Z minus Z கான்ஜுகேட்னா 2 times imaginary part of Z. 2i வந்துரும் இங்க. இப்போ அதுக்காக தான் இப்போ Z இடத்துல என்ன தெரியுமா இருக்கு? Z1 Z2 கான்ஜுகேட் plus modulus of Z2 the whole square which is equals to modulus of Z1 square. இந்த வேல்யூக்கு பதிலா 2 into real. இப்போ Z இருக்கிறதுனால Z ன்னு போடுறேன். இங்க Z1 Z2 கான்ஜுகேட், அதுக்கு கான்ஜுகேட் Z1 Z2 கான்ஜுகேட். அப்ப Z இருக்கிற மாதிரி இந்த Z1 Z2 கான்ஜுகேட் இருக்கு. அதனால எப்படி போடலாம்னா 2 times of real part of Z1 Z2 கான்ஜுகேட். Z க்கு பதிலா Z1 Z2 கான்ஜுகேட் வந்துருக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. பிளஸ் modulus of Z2 the whole square. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். real part of Z is always less than or equal to என்னதுங்க? modulus of Z. அதே போல real part of Z1 Z2 conjugate என்றது less than or equals to modulus of Z1 Z2 conjugate. அப்போ இந்த வேல்யூஸ் நான் போடணும். modulus of Z1 Z2 conjugate போனோம்னா இந்த ஈக்குவல் சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன் மாறுதுன்னு பாரு. இவ்வளவு நேரம் ஈக்குவலா வந்தது ஏன் என்று சொன்னால் ரியல் பார்ட் ஆஃப் Z இஸ் லெஸ் தென். எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், பியூர்லி ப்ராப்பர்ட்டிஸ். ரியல் பார்ட் ஆஃப் Z இஸ் லெஸ் தென் ஆர் மாடுலஸ் ஆஃப் Z. அதெல்லாம் நீங்க கொடுக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். எனவே ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 கான்ஜுகேட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 கான்ஜுகேட். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் பிளஸ் 2 into ரியல் பார்ட் ஆஃப் என்றது modulus of Z1 Z2 conjugate plus Z2 the whole square less than or equals to modulus of Z1 square 2 times property of the modulus of the complex number. ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு போடுவோமா? modulus of Z1 into modulus of Z2 into modulus of Z2 the whole square is less than or equal to modulus of Z1 square plus 2 into modulus of Z1. நான் ஏற்கனவே சொன்னேன் கான்ஜுகேட் modulus of Z2 அதனுடைய கான்ஜுகேட் எப்பொழுதும் 1. அப்ப modulus of Z2 conjugate எப்படி போடலாம்? வெறும் modulus of Z2 plus modulus of Z2 the whole square. இது எப்படி இருக்கு பாரு? A square plus 2AB plus B square. இப்போ அதுதான் இந்த இடத்துல modulus of Z1 plus Z2 the whole square இருக்கு இல்லையா? அதை தான் டைரக்டா நாங்க போட்டு வச்சிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்? உங்க ப்ராப்பர்ட்டியில கொடுத்தேன் modulus of Z1 square plus modulus of Z square 2 into real part of Z1 Z2 conjugate. உன் ப்ராப்பர்ட்டியில இருந்துச்சா? ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சா உனக்கு? modulus of Z1 plus Z2 the whole squareல அங்கதான் 3 ஸ்டெப். அது எப்படி வந்ததுன்னு இங்க காமிச்சிருக்கேன். இந்த 3 ஸ்டெப்ல இந்த 2 into real part of Z1 Z2 conjugate ஏன் வந்ததுன்றத உனக்கு காமிச்சிருக்கிறேன். இப்ப லாஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பாருங்க. லாஸ்ட் ஸ்டெப் என்ன? லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத A square plus 2AB plus B square. அப்ப நான் எடுத்தது modulus of Z1 plus Z2 the whole square is less than or equals to modulus of Z1 plus modulus of Z2 the whole square. ரெண்டு பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். This implies modulus of Z1 plus Z2 is less than or equals to modulus of Z1 modulus of Z2. Hence triangle inequality. 3 மார்க் ஷியோர். நீ ஒரு தாட்டி நீ என்ன பண்ணு, ஒரு 2 முறையாச்சும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்ட பிறகு நைட் ஒரு 10 மணிக்கு இதை ஒரு 2 தாட்டியும் இல்லை 3 தாட்டி எழுதி பாரு. கடைசி வரைக்கும் இந்த முறைய பப்ளிக் எக்ஸாம் போகும்போது கூட யூ ஷுட் நாட் ஃபர்காட் திஸ் ஒன் இல்லையா? இப்ப என்ன மறுபடியும் இன்னொரு தாட்டி சொல்லித்தரேன். என்னன்னு பாருங்க. ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டினா Z1 is2 என்பது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய சம் ஆஃப் த மாடுலஸ் Z1 plus Z2 is less than, always less than or equals to modulus of Z1 plus modulus of Z2. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இந்த Z1 plus Z2 modulus whole square எடுக்கிறேன். ஆல்ரெடி the property says Z conjugate என்றது modulus of Z square. அப்போ modulus of Z1 Z2 the whole square Z1 Z2 அப்படியே வச்சிருக்கிறேன். இன்னொன்னு வந்து அதனுடைய கான்ஜுகேட் Z1 plus Z2 the whole conjugate. ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்ஜுகேட் படி தனித்தனியா பிரிச்சு போடுற Z1 conjugate plus Z2 conjugate.
Now you multiply Z1 into Z1 conjugate, Z1 into Z2 conjugate, Z2 into Z1 conjugate, Z2 into Z2 conjugate, Z1 Z1 again Z conjugate equal to modulus. இங்க Z1 வந்திருக்கு, Z க்கு பதிலா modulus of Z square, Z2 plus Z2 வந்திருக்கு modulus of Z2 square. Here we have Z1 Z2 conjugate, Z2 Z1 conjugate. இதே மாதிரி இதுக்கு கான்ஜுகேட் போட்டேன்னு வச்சுக்கோ, Z1 Z2 conjugate எப்படின்னா அதனுடைய வேல்யூ தான் Z1 Z2 conjugate the whole conjugate. மறுபடியும் பண்ணா அது Z1 conjugate வரும், Z2 conjugate the whole conjugate, Z2 conjugate conjugate போது மறுபடியும் Z2 வந்துரும். அதனால இந்த Z2 Z1 conjugate நான் எப்படி போறேன்னா Z1 Z2 conjugate the whole conjugate. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுது, Z plus Z conjugate 2 times of real part Z. இது Z க்கு பதிலா Z1 Z2 conjugate plus Z1 Z2 conjugate the whole conjugate. அப்போ you can write this as 2 times of real part of Z1 Z2 conjugate. Now we know that real part of Z is less than or equal to modulus of Z. In the same way, the same fashion, I am putting real part of Z1 plus Z2 conjugate is nothing but less than or equal to modulus of Z1 Z2 conjugate. இந்த real part of Z1 Z2 conjugate க்கு பதிலா நான் Z1 Z2 conjugate modulus போனால இந்த equal வந்து இனிமேல் என்ன மாறிடுச்சு, less than or equal to. I can write modulus of Z1 square 2 times of modulus of Z1 Z2 conjugate plus Z2 the whole square. அப்ப நெக்ஸ்ட் கட்டத்துல என்ன பண்றேன், modulus of property படி ரெண்டுத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். modulus of Z1 modulus of Z2 conjugate. modulus of Z2 conjugate வெறும் modulus of Z2 because modulus of Z conjugate is equals to modulus of Z இல்லையா. modulus of Z conjugate is equals to modulus of Z. இப்போ இது பாத்தீங்கன்னா a square plus 2ab plus b square. You can write this as modulus of Z1 plus Z2 the whole square. ரெண்டு 2 ஆன்சர், மீதி இருக்கிற ஆன்சர் தான் ரிசல்ட். ப்ளீஸ் டேக் நோட். நான் ரெண்டாவதையும் உங்களுக்கு போட்டுறேன். இந்த ரெண்டுத்தையும் நீங்க இன்னைக்கு தரவு பண்ணிடுங்க பார்க்கலாம். ஒரு 3 மார்க்ஸ் பேக்கெட்ல வச்சுப்பீங்க போர்டு எக்ஸாம்ல. ஒவ்வொரு நாளும் முக்கியம்ப்பா. ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா. இந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் வீக் வரதுக்குள்ள இதை ஃபுல்லா இந்த கான்செப்டை தரவா இருக்கணும். அடுத்த வாட்டி வரும்போது ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் உங்க எல்லாருக்கும். ரைட், அடுத்தது பாருப்பா. வாட் இஸ் த செகண்ட் நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அரிசிதா கேர்ள்ஸ், அனிஷா இருக்கீங்களா, சொல்லுங்க. என்னது, Z1 minus Z2 the whole square is equals to modulus of Z1 minus modulus of Z2. இங்க greater than or equal to. அதே கண்டிஷன் தான். modulus of Z1 minus Z2 the whole square is equals to என்ன வரும், போன வாட்டி போட்ட மாதிரி modulus of Z1 minus Z1 minus Z2 into Z1 minus Z2 whole modulus. We have Z1 minus Z2 into Z1 minus Z2 modulus. If you multiply this, we'll get Z1 Z1 modulus minus Z1 Z2 modulus minus Z2 Z1 modulus plus Z2 Z2 modulus. இது வந்து modulus of Z1 the whole square. Minus a common எடுத்தீங்கன்னு வச்சுங்க. If you take minus common, we have Z1 Z2 conjugate plus in the Z2 Z1 conjugate எப்படி போடலாம், Z1 Z2 conjugate the whole conjugate போன வாட்டி போட்ட மாதிரி plus modulus of Z2 the whole square. Now modulus of Z1 square minus இதனுடைய வேல்யூ என்னது, இப்பதான் போட்டா என்ன அர்த்தம், Z plus Z conjugate is equals to 2 times real part of Z. Real part of Z. Or real part 2 points real part of Z. Z1 into plus Z2 Z2 the whole square. Z1 into Z2 conjugate இல்லையா. இப்ப பாருங்க, நான் இங்க சொல்லிட்டேன் real part of Z is less than or equal to modulus of Z. அப்போ இங்க real part of Z1 Z2 conjugate is less than or equal to modulus of Z. இப்போ இங்க என்ன இருக்கு, மைனஸ் ரியல். அப்போ மைனஸ் ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 கான்ஜுகேட்னா என்ன இருக்கும் தெரியுமா, நீங்க படிச்சிருப்பீங்க பேசிக் அல்ஜிப்ரால. மாடுலஸ் அப்ப கிரேட்டர் than or equal to modulus of மைனஸ் வரும்போது a less than or equal to னா மைனஸ் a greater than. அப்ப மைனஸ் ஆஃப் Z1 Z2 is greater than modulus of Z. இங்க modulus of Z1 Z2 conjugate அப்ப greater than or is equals to modulus of Z1 the whole square minus 2 times of real part க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், modulus of
z1 z2 conjugate plus z2 the whole square greater than or equal to. இப்போ இங்க மைனஸ்ல வந்திருக்கிறதுனால you can write அங்க பிளஸ் போட்டல இதே தான் modulus of z1 minus z2 the whole square. இங்க இந்த 2 இருக்கா ஸ்கொயர் எடுத்தோம்ல இந்த 2 கான்ஸ்டன்ட் ஆயிட்டா hence modulus of z1 by z2 is greater than or equal to z1 minus z2 the whole modulus. அவ்வளவுதான் ஆன்சர். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள். அது போட்டுட்டா இது ஈஸி. Excuse me, sir. So yes Sir, ma'am. minus real part of z தானே சார் greater than or equal to போறோம். அப்புறம் ஏன் சார் திருப்பியும் இங்க -2 into போடுறோம்? என்னவா? Sir, minus of real part into z1 z bar தானே சார் greater than or equal to symbol யூஸ் பண்றோம். திருப்பி அப்புறம் ஏன் சார் மைனஸ் போடணும்? அதுக்கு தான்மா நான் வந்து ரியல் பார்ட் மைனஸ் வந்துச்சு இல்லையா, இது பிளஸ் ஆர் மைனஸ். ஆமாமா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரியல் -2 ரியல் பார்ட் இருக்கு இல்லையா, அதனால தான் கிரேட்டர் தென் போடுறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் -z1. ரெண்டு பக்கமும் நீ மைனஸ் தான் போடணும். நான் இந்த இடத்துலயும் சொல்லிட்டேன் தப்பு. -z1 இந்த இடத்துலயும் மைனஸ் தான் வரும். -a இஸ் கிரேட்டர் சிம்பிள் மாத்தும் பொழுது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் வரும். ஸோ அதனால மைனஸ் தான் போடணும். -2 டைம்ஸ் ஆஃப் z1 z2 கான்ஜுகேட். அப்புறம் நீங்க வந்து அந்த இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இருந்தா பிரச்சனையே கிடையாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். சரிங்களா? மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது இது உன்னுடைய இன்இக்வாலிட்டிஸும் மாற ஆரம்பிச்சிடும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறும். சிம்பிள் நீங்க எதுல படிச்சிருப்பீங்க? செகண்ட் சாப்டர் இன் யுவர் 11th ஸ்டாண்டர்ட். So modulus of z1 minus z2 the whole square which is equal to modulus greater than or equal to போடுறோம். அப்ப இங்க +2 into modulus ஆமாமா ரெண்டு பக்கமும் இல்ல 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 அங்க இல்லமா ரெண்டு பக்கமும் மைனஸ் வருமா? மைனஸ் தான் போடணும். அந்த இடத்துல அதே தானே வரும், மைனஸ் தானே வரும். -2 இன்டு இங்க பிளஸ் இருந்தா ப்ராப்ளம் இல்ல. -2க்கு பதிலா தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போறேன் நான். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இங்க பிளஸ் வராது, மைனஸ் தான் வரும். புரியுதுங்களா? சிம்பிள் வந்து அப்படியே தான் இருக்கும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்க பிளஸ் வந்தா அதே பிளஸ் சிம்பிள் தானே போட போன வாட்டி. மைனஸ் வந்திருக்கனால தான் அதே மைனஸ் சிம்பிள். அதுக்காக தான் நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறேன். போன வாட்டி லெஸ் தென் சொல்லும்போது அதே பிளஸ் தானே இருக்குது, அதே போல தான் கிரேட்டர் தானே. அடுத்து one more problem, last problem. With this we'll stop today. For any two complex numbers, it's from your textbook da na poradhu. Last problem, today's last problem. For any two complex numbers, z1 and z2, for any two complex numbers z1 and z2, for any two complex numbers z1 and z2, for any two complex numbers z1 and z2, such that modulus of z1 is equals to modulus of z2 is equals to 1. Such that modulus of z1 is equals to modulus of z2 equals to 1. And z1 z2 is not equals to -1. Then show that two more question now. Z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number. Please, this is the last problem of today's class. I want everybody to listen this. Very simple, very simple. Can anybody give an idea? It is given that modulus of z1 is equals to modulus of z2 is equals to 1. Okay? Sir, z is equal to So modulus of z1 and modulus of z2 is equals to 1. சார் அது ஸ்கொயர் பண்ணிட்டு z into z பார் எடுத்துக்கலாம். Very good. அப்ப therefore நான் என்ன சொல்லனா, இங்க என்ன தெரியுமா, z1 conjugate equals to modulus of z1 square. From this modulus of z1 உடைய value வந்து 1 நால I can put this as 1. You can write z1 is equals to 1 by z1 conjugate. Similarly, z2 conjugate is equals to modulus of z2 square. And z2 is equals to
Modulus of Z2 is value is 1. Z2 conjugate is equals to 1. Z2 is equals to 1 by Z2 conjugate. From this, we have found out the value of Z1 and Z2. Z1 is equals to 1 by Z1 conjugate and Z2 is equals to 1 by Z2. Now, in the which is equals to Z1. What is Z1? You can write 1 by Z1 conjugate. What is Z2? 1 by Z2 conjugate plus 1 by Z1 conjugate into 1 by Z1 conjugate. Sorry, Z2 conjugate. Now you can write this as take LCM. Z1 conjugate, Z2 conjugate. Cross multiplying, we'll get Z2 conjugate plus Z1 conjugate. Divided by, in the denominator, again we'll take Z1, Z2 conjugate. Cross multiplying, Z1 conjugate into a Z2 conjugate plus 1. These two will get cancelled. We'll get Z2 plus Z1 conjugate divided by 1 plus Z1 plus Z2. இல்லையா? இப்ப பாருங்க, we have இதை எப்படி போடலாம்னா Z1 plus Z2 the whole conjugate போடலாங்களா? பாரு, Z1 plus Z2 the whole conjugate. இப்ப இது எப்படி போடலாம்னா 1 plus Z1 Z2 the whole conjugate போடலாம். இப்ப நான் எடுத்தது இது. அதனுடைய இதுதான் இந்த whole thing which is equals to Z1 plus Z2 divided by 1 plus Z1 Z2 the whole conjugate. ஏன்னா ரெண்டுக்கும் கான்ஜுகேட் இருக்குது. உங்களுக்கு தெரியும் Z conjugate by Z2 conjugateனா Z1 by Z2 the whole conjugate. அப்ப இங்க என்ன ஆச்சுன்னா Z is equals to Z conjugate மாதிரி இருக்கு. Z is equals to Z conjugateனா Z is purely real. அதே போல இங்க Z1 plus Z2 divided by 1 plus Z1 Z2 is equals to conjugate of Z1 plus Z2 upon 1 plus Z1 Z2. Therefore, I can say Z1 plus Z2 upon 1 plus Z1 by Z2 is what? Purely real. Hence proof. 2 mark question. 2 அல்லது 3 mark question தான். Okay. So, just ஒரு sample தான் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய problems I thought to do today. So, time இல்ல பாருங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன். சிலதெல்லாம் வந்து skip பண்ணிட்டேன் சார். உங்க எக்ஸசைஸ்லாம் ரொம்ப சிம்பிள் அது. ஸோ இனிமேல் வரதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். வெதர் இட் இஸ் யூ ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் போர்ட் எக்ஸாமினேஷன் ஆர் யூ ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் சென்டம் ஸ்கோரு அல்லது ஜேஇ மெயின் எதை கிராக் பண்ணாலும் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ஈஸியா சேலஞ்சிங்கா எடுத்து போட்டுலாம். புரியுதுங்களா? நான் இன்னும் போக போக ஷார்ட் ட்ரிக் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லித்தர போறேன். எவ்வளவு குயிக்கா 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்ல எப்படி இதை சால்வ் பண்றதுன்றது ஷார்ட் ட்ரிக் மெத்தட்ஸ் ஆர் தேர். இப்போ அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிஸை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுலயும் ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ்னு இருக்கு. அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது we'll discuss in the next class. I request all of you to join next class without fail because this is one of the very easiest and simplest but most weightage topic. So அதனால please don't avoid. பாருங்க மேட்ரிக்ஸ்ல ரொம்ப எதெல்லாம் ஈஸியா இருக்கோ முதல்ல அதை கவர் பண்ணிடும். சரிங்களா? இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் நீ வந்து மறுபடியும் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணாலே போதும், ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும். அதனால இன்னைக்கு ஒரு ½ an hourனா உட்காந்து இன்னைக்கு என்ன படிச்சோமோ அதை பாத்துருங்க. மறுபடியும் உனக்கு பெரிய வேலையே இருக்காது. புரியுதுங்களா? With this we'll stop today. We'll continue in the next class. Thank you very much. God bless you all. Keep touch with me if you have any doubt. So you can ask me at any time. Okay? So with this we'll stop. We'll continue in the next class. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Okay. Thank you, sir.